Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம லோடிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். லோட் ஸ்டிட்ச், flat load stitch, அப்புறம் embossed load stitch. இது ரெண்டுமே எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ரெண்டு லைன் போட்டுக்கலாம். நான் வந்து ரொம்ப அகலமா போட்டு காமிக்கிறேன். இது வந்து பக்கத்துல போட்டோம்னா நம்ம நல்லா இருக்கும். டபுள் சில்க் த்ரெட் எடுத்துருக்கேன். நம்ம இந்த லைன் மேலேயே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுடலாம். நார்மலா நம்ம எப்பவும் போடக்கூடிய அதே செயின் ஸ்டிச் தான். கொஞ்சம் ரன்னிங்காகவே கொஞ்சம் கேப் விட்டு கூட கேப் அதிகமாக வச்சு கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ ரெண்டு லைன் போட்டு விட்டுறோம். இப்போ இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இது நான் வந்து ரொம்ப பெருசாக போட்டு காமிக்கிறேன். நீங்கள் வந்து கேப்பு வந்து ரொம்ப இவ்வளோ அதிகமாக வைக்கணுன்ற அவசியம் இல்லை. கிட்ட போட்டோம்னா நல்லா நெருக்கமாக தெரியும். ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு நேராக ஆப்போசிட் சைடில் உள்ள ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் வெளியில் ஒரு லாக், திருப்பி ரிட்டர்ன் உள்ள ஒரு ஸ்டிச்சு, வெளியில லாக், ஆப்போசிட் சைடில் போய் உள்ள ஒரு ஸ்டிச்சு, வெளியில லாக். ஸோ இதான் லோடிங்க. இது வந்து அப்படியே ஃபுல்லா ஃபில் ஆயிரும். கொஞ்சம் ஸ்பீடா போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்க எவ்வளவு நெருக்கமா இருக்குன்னு. கொஞ்சம் கூட கேப் இல்லாம அவ்வளோ அழகா இருக்கு. இது வந்து நம்ம லீஃபுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டிச்சு ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து எம்போஸ்டு ஸ்டிச், அது வந்து பேடட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். ஸோ அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம பைப்பிங் எல்லாம் பண்ணுவோம், பிளவுஸுக்கு பைப்பிங் பண்ணுவோம்ல, அந்த த்ரெட்டு எடுத்துக்கலாம். இந்த த்ரெட்டு வந்து கொஞ்சம் கனமான த்ரெட்டு. இதே மாதிரி லேஸாகவும் இந்த மாதிரி சின்னதாகவும் கனம் கம்மியானதும் கிடைக்குது. நம்மளுக்கு எந்த அளவுக்கு எம்போஸ்டா வேணுமோ அந்த மாதிரி டைப் எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி பண்ணோன்னா நல்ல லோடு வந்து நல்லா தெரியும். நல்ல கழுத்து அந்த நெக் லைன்ல போட்டோம்னா லோடு வந்து நல்லா எம்போஸ்டா தெரியும். ஸோ இது வந்து சிங்கிள் பேடடும் இருக்கு, டபுள் பேடடும் இருக்கு. சிங்கிள் பேடட்ல ஸ்டிச்சில் வந்து ஒரு த்ரெட் மட்டும் வச்சிருப்போம், சின்னதாக இருக்கும், கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்கும். டபுள் பேடட்னா நல்ல அகலமாக அந்த நெக்லைன் வந்து நம்ம கனமாக இந்த அளவுக்கு வரும். நடுவில் வந்து த்ரெட்டும் கூட கொடுத்தோம்னா நல்ல எம்போஸ்டாக இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி த்ரெட் எடுத்துக்கிட்டோம்னா இந்த த்ரெட்டோட தும்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ எடுத்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். அதில் இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ எடுத்து கொஞ்சம் இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம்.
அப்ளை பண்ணி நல்லா அப்படியே திருக்கி விட்டுட்டோம்னா அந்த த்ரெட் எல்லாமே ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணோன்னா எல்லாமே ஒட்டிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த துணியில் வந்து கட் பண்ணி ஒட்டிக்கலாம். இது வந்து நான் ஒரு சின்ன அளவு மட்டும் கட் பண்ணி எடுத்து காமிக்கிறேன். இது 2 பக்கமும் நல்லா கம் போட்டு ஒட்டிட்டேன். இந்த கம்மை கொஞ்சம் இந்த கிளாத்தில் அப்ளை பண்ணிடலாம். இதை அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் இப்படி விட்டுட்டோம்னா நல்லா காஞ்சி ஒட்டிடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. இந்த காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி நான் சாதா நூல்கண்டு எடுத்துக்கோங்க. நூல்கண்டு எடுத்து இதுக்கு மேலே வந்து செக்யூர் பண்ணதுக்கு ஸ்டிச் பண்ணணும். அது எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா இப்போ எதுக்குன்னா இந்த மாதிரி இந்த த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த லைன்ஸை பாருங்கள் இப்படி இருக்கும். சரி, நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது இதே லைனில் இப்படியே பண்ணோன்னா இதுக்கு இடையில போய் ஒரு ஸ்டிச்சு கீழேயும் ஒரு ஸ்டிச்சு மேலேயும் வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி கிராஸில் கொஞ்சம் லைன் கொடுத்துட்டோன்னா அந்த நூல் வந்து நடுவில் போய் இறங்காது. அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செக்யூர் பண்ணிட்டோன்னா நம்ம த்ரெட்டு வந்து வளைஞ்சு கொடுக்காது. சில இடத்துல வந்து நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கோணலாக இருந்தால் கூட இது மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது கரெக்ட் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் இந்த பக்கமா இதை வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இதுக்கு லாக்கெல்லாம் ஒன்றும் போட வேண்டாம். நம்ம வந்து அது மேலே வந்து த்ரெட்டு வரணும், அவ்வளோதான். அதுக்காக தான் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நேராக கொடுத்துக்கணும். இப்படி ஆப்போசிட் வரும்போது இதுக்கு கிராஸாக இந்த லைனுக்கு கிராஸாக கொடுத்துக்கலாம். ஸோ நேராக நம்ம இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் முதல்ல ஒட்டி ஒரு 2 hours அப்படி காய விட்டுட்டோன்னா நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒர்க் பண்ணலாம். இப்போ இதை செக்யூர் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி கிராஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணணும். கிராஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி கிராஸில் வரும். ஸோ எப்படி கிராஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு லாக் போட்டுக்கலாம். லாக் போட்டுட்டு நேராக ஆப்போசிட் சைடில் மேலே சின்னதாக ஒரு ஸ்டிச். எல்லா ஸ்டிச்சுக்கும் இதில் வந்து லாக் வரும். இந்த லெஃப்ட் சைடு வரும்போது கீழே, இந்த சைடு வரும்போது மேலே. ஸோ இந்த த்ரெட்டை வந்து நம்ம கவர் பண்ணிக்கிட்டே வரணும். கொஞ்சம் கூட த்ரெட்டு வெளியே தெரியக்கூடாது, நடுவில் இருக்க பைப்பிங் த்ரெட்டு. ஸோ இந்த மாதிரி இங்கே லெஃப்ட் சைடு வரும்போது கீழே, ரைட் சைடில் வந்து மேலே. ஸோ இந்த மாதிரி நம்ம நெருக்கமாக போட்டுட்டு வரும்போது இந்த லோடிங் வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த லோடிங்கில் வந்து 6 டைப்ஸ் இருக்குது. இது வந்து பேசிக் டைப்பில் வந்து 2, நார்மல் ஃப்ளாட் லோடு, பேடட் லோடு. இனி
அடுத்து இது இந்த பேடட் லோட்லேயே 6 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னு ஒன்றுன்னா பார்க்கலாம். ஸோ எல்லாம் ஒரே கிளாஸில் பார்த்தோன்னா நம்மளுக்கு டைம் நிறைய ஆயிரும். அதனால நான் ஒவ்வொரு ஸ்டிச்சாக தனித்தனியாக காமிக்கிறேன். எல்லாம் ஒரே நாள் படித்தாலும் நம்மளுக்கு கரெக்டாக அந்த ப்ரொசீஜர் வராது. ஸோ ஒன்று ஒன்றா படித்தோன்னா நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். கொஞ்சம் கவனமாக போடுங்க. இது வந்து நடுவில் விட்டுட்டாலும் பிரச்சனை கிடையாது. இது திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே டபுள் கலர் பண்ணணுன்னா கூட போடலாம். சிங்கிள் த்ரெட்லேயும் டபுள் கலர் போடணுன்னா போடலாம். நான் வந்து டபுள் பேடட் ஸ்டிச்சில் வந்து உங்களுக்கு காமிக்கிறது அப்படின்னு. த்ரெட்டை வந்து கொஞ்சம் நல்லா லூஸாக விட்டு கொடுக்கணும். அப்போதான் லோடிங் வந்து ரொம்ப அழகாக வரும். இல்லை இழுத்து பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த நூல் வந்து துணிக்கு உள்ளே போன மாதிரி ஆயிரும். அதனால் த்ரெட்டை வந்து மேலே நல்லா லூஸாக கொடுக்கணும். அப்படின்னா அந்த எம்போஸ்டு லுக்கு வரும் நல்லா. இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சிடலாம். இப்போ முடிக்க போகிறோம். நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி முடிக்கும் போதும் இந்த சைடில் வந்து இந்த கார்னரில் வந்து முடிச்சுக்க போகிறோம். இதுதான் எம்போஸ்டு ஸ்டிச், பேடட் லோட் ஸ்டிச்சு. இதில் வந்து அடுத்த கிளாஸில் வந்து நம்ம இதில் 6 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னு ஒன்றா பார்க்கலாம். என்னோடய வீடியோ நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டு நெக்ஸ்ட் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணலாம். உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வந்து நான் இந்த அளவுக்கு கரெக்டாக பண்ணுறேங்கிறது எனக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.